இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 சாமுவேல் 13:12. கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். இந்த வசனத்தை கொண்டு கடவுளை மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலருக்கும் யுத்தம் நடந்துக்கிட்டு இருந்த காலத்தில் சாமுவேல் வந்து தேவனுக்கு பலி செலுத்தி தேவன் உத்தரவு கொடுத்ததுக்கப்புறம் யுத்தத்துக்கு போவாங்க. இந்த தடவை சாமுவேல் வாரத்துக்கு கொஞ்சம் தாமதம் ஆனதுனால சவுலே தேவனுக்கு மாடுகளை பலி செலுத்திட்டான். தேவன் சாமுவேல் தான் பலி சுமத்தணும்னு சொல்லியிருப்பார். சவுல் இப்படி செஞ்ச உடனே சாமுவேல் ஏன் இப்படி அவசரப்பட்டு தேவனுக்கு பலி சுமத்தின, தேவனுடைய வார்த்தைக்கு ஏன் கீழ்ப்படியாமல் போனேன்னு கேட்கும்போது சவுல் சொல்கிற காரணம், பெலிஸ்தர் நெருங்கி வந்துட்டாங்க, இதை பார்த்த இஸ்ரவேலர்கள் பயந்து ஓடி போகிறாங்க, அதனால இப்படி செஞ்சேன்னு சொல்கிறான். இவன் இப்படி செஞ்சதுனால தேவனுக்கும் கோபம் வந்தது. இதுபோல் நம்ம பல பேர் பல தடவை தப்பு செஞ்சிடறோம். தேவன் நமக்கு சொன்ன வார்த்தைகளை மனசில் வைக்காமல் நம்மளுடைய பயத்தினால அவசரப்பட்டு தேவனுக்கு பிடிக்காத செயலை செஞ்சிடறோம். தேவனுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை உதறி போட்டுறோம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் எத்தனையோ ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுறோம். தேவன் காத்திருக்க சொன்னார்னா நம்ம காத்திருக்கணும். எங்கே நம்ம கை மீறி போயிருமோன்னு நினச்சி நாமளாக ஒரு முடிவு எடுக்கும்போது அது நமக்கு சரி வராது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியதை காட்டிலும் வேறு எந்த விஷயமும் நமக்கு பெருசில்லை. ஆமேன்.